கலி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாள், 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. ஒரு சதுர்யுகத்திலையும் ஒரு ராமாயணம் ஒரு கிருஷ்ணாவதாரம் நடக்கும். ஒரு வாட்டியும் ராமாயணம் எழுதப்படும். அதனால முன்னாடி இருக்கிறவாளுக்கு போன சதுர்யுகத்தின் ராமாயணம் ஸ்டாக்ல இருக்கும். ஏன் சுவாமி இவ்வளவு சதுர்யுகங்கள் நடக்கிறதே போர் அடிக்காதா? ஏன் சுவாமி வருஷா வருஷம் IPL நடத்துறானே நமக்கு போர் அடிக்கிறதா? அடிக்கிறது இல்லையோன்னு அதே விளையாட்டு விளையாடிட்டே இருக்கா இந்த வாரியர்ஸ். அதே மாதிரி தான் இவன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவர் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் கையா அது தூங்கிடுவோம். அவன் நன்னா கொஞ்சம் குண்டா இருப்போம், நீ சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், தூங்கி போயிடுவோம். ஷார்ட்டா தூக்கம் தானே வரும். ஆனா அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கேட்குமாம். அதனால என்ன தெரிய வருது? டிவோஷன் doesn't start at 60, it starts from -0க்கு முன்னாடி. அந்த பக்கம் பாருங்க, கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆரம்பிச்சுடுறது. அதனால அந்த குழந்தை கேட்டு இருக்கும் கொட்டுமாம். அவர் மாட்டுக்கு ஒரு கதையா சொல்லின்னு வந்திருக்கார். ஹிரண்யகசிபுவுடைய பிளட் எல்லாம் ஃபில்டர் ஆகி கீழே வந்துட்டு அதுக்கு புது பிளட் ப்ராசஸ் ஆயிடுது. எல்லா ஜீன்ஸும் மாறிடுத்து. ATGC நாங்கள்லாம் படிப்போம், இந்த DNA சீக்வன்ஸே மாறிடுத்து. இப்போ எல்லாம் வந்து ADC தான். அது என்ன சுவாமின்னு கேட்டா அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம். அதுதான் இப்போ DNA சீக்வன்ஸ்ல இருக்கு. எல்லாம் அப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கு அந்த குழந்தை சொல்லிட்டு இதுதான் என்னுடைய ஞானத்துக்கும் பக்திக்கும் காரணம். ஐயோ, எங்க அம்மா ஏன் நாரதர் ஆசிரமத்துல போய் கர்ப்பம் தரிக்காம போயிட்டான்னு எல்லா குழந்தையும் யோசிக்கிறது. ஏவம் துராஷயா க்ஷிப்தத் மானசஹ புருஷஸ் சதா ஸ்ரேயசோபிமுகம் யாதீன கதாசித் பிபாசிதஹ பால்யே க்ரீடதி காசக்தா யௌவனே விஷயோன்முகாஹ ஞானயாத்யஜ்ஞத்யா ச வார்த்தகம் சமுபஸ்திதம் தஸ்மாத் பால்யே விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா பால்யாத் யௌவன விருத்யாத்யை தேகபாவைர சம்யுதஹ. என்ன அழகா பிரகலாதன் சொல்றான் பாருங்கோ. குழந்தைகள்லாம் கேட்கறது, இது என்ன பிரகலாதா இப்போ விளையாடுறத விளையாடிடுவோம், அப்புறம் இதெல்லாம் கத்துக்கலாம் நம்ம சொல்ற மாதிரியே அதுகளும் சொல்றது. அப்ப பிரகலாதன் சொல்றான், சாப்பிட்றத மட்டும் நீ அப்படி சொல்றியோ, இப்ப விளையாடிடலாம், அப்புறம் 60 வயசுல சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றியோ, அது தினம் சாப்பிட்றியோனோ, தினம் மூச்சு விடுறியோனோ. பக்தியும் வேதாந்த விஷயமும் 60 வயசுல திடீர்னு வரும்னா வராது. வரணும்னு நினைச்சாலும் ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் 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 கொஞ்சமா போட்டுன்னு வந்தா பேரலா போக முடியும். ஏன் சுவாமி இப்படி ஆயிட்டார்னா சாமியார் ஆயிடுவாரு, அவர் வேலைக்கு போவாரா? எவ்வளவோ டாப் CEOs ஐ கேன் நேம் தெம். காத்தால 4லேருந்து 6 வரைக்கும் வேதம் கத்துட்டு ஓடிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சௌக்கியமா ஃபோர்ப்ஸ் மேகசின்ல வரா. நன்னா நிறைய பேர் இருக்கா. அதனால உடனே கவலையெல்லாம் பற்ற வேண்டாம். ஐயோ இது படிச்சதுனால இது போயிடுமோ. ஆமா, படிச்சு நம்ம பிள்ளைய பார்த்து படி போறோம் அதெல்லாம் சொல்றோம். அது புஸ்தகத்தை பார்க்கும்போது படிச்சுதான் இருக்குன்னு என்ன நிச்சயம் இல்லையா? எங்கேயோ மனசு கூட போயிட்டு வரலாமே. ஆதலால் பக்தியும் படிப்பும் they are not distances apart, they can go on parallel lines. அதை டிரா பண்ண வேண்டிய டிரான்ஸ்வர்சல் ஒரு நடு லைன் பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. அதனால ஒரு சின்ன விண்ணப்பம், குழந்தைகளுக்கெல்லாம் இது பயங்கியம் படிக்குமோ படிக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு வருஷத்துல ஒரு வெளிநாடு ட்ரிப்புன்னு போறேள், உள்ளூர் ட்ரிப்புன்னு போறேள், ஒரு வருஷத்துல ஒரு நாள் உபன்யாசத்துக்கு கூட்டுவாங்க, நத்திங் மோர். சில உபன்யாசகர் சொல்லலாம் அது கத்துமே எனக்கு பயமா இருக்கு, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 8 கட்டையில கத்தினா 16 கட்டையில கத்துறேன், கவலைப்படாதீங்க, கூட்டுன்னு வாங்க. என் உபன்யாசத்துக்கு ஆல் ஆர் வெல்கம். அதனால ப்ளீஸ் பிரிங் தெம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது காதுல போனால்தான் ஷுவர்லி இட் வில் ரைப்பன். கவலையே பட வேண்டாம், நிச்சயமா கூட்டுன்னு வாங்கோ. புஸ்தகங்கள் வாங்கித்தாங்க. இப்பெல்லாம் வந்து அனிமேஷன் மூவிஸ்லாம் வந்திருக்கு, அது வாங்கித்தாங்க முடிஞ்சதுன்னா. எல்லாம் ஒரு சும்மா சாப்பிட்றதுக்கு நேவா வாங்கி கொடுத்துட்டுருப்பா, இதையும் வாங்கி தரணும் இல்லையா? அதனால பிரகலாதன் அப்படி சொன்னா, நான் குழந்தைகள் கிட்ட இல்ல நீங்க கேட்கறீங்கள அப்புறம் வரணும்னு, அப்புறம் வந்து நமக்கு மறதி வந்துடும். அதனால சின்ன வயசுலேயே கத்துக்கணும் குழந்தைகள்னு பிரகலாதன் சொன்னா. நான் கூட சொல்லல, அவன் நான் சொன்ன வாசிச்ச ஸ்லோகம் அந்த அர்த்தத்தை சொல்றது. இப்போ பிரகலாதன் குருகுல வாசம் முடிச்சுட்டு ஹிரண்யகசிபு கிட்ட போறான். ஹிரண்யகசிபு கூட்டார், பிரகலாதா நவ் யூ கம் as a fresh student, வாப்பா மணியில உட்காந்துக்கோ. அஷடு மாதிரி போன வாட்டி மாதிரி பேசப்படாது. இப்போ சொல்லு நீ என்ன கத்துண்ட? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். கேட்பதும் கீர்த்தனம் செய்வதும் ஞாபகம் வைத்து கொண்டதும் அர்ச்சனை செய்வதும் துதி செய்வதும் ஆத்மாவை சமர்ப்பிப்பதுமான 9 லட்சணங்களை கூடிய பக்தியை நான் கற்றுக்கொண்டேன். சரி, இந்த பக்தி எல்லாம் யாருக்கு?
ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರವ ஹரிஸ்மரணே. பெருமாளும் தாயாரும் தான் நம்மளை காப்பாத்துவா. ராமானுஜம்னு ஒரு பெரிய மேத்தமேட்டிஷியன். அவள்லாம் நம்ம பூமியில அவதரிச்சிருக்கான்னா நம்ம பெரிய மேத்ஸ்ல ஒன்றும் கிழிச்சிருது இல்லை. ஆனா அவள்லாம் அவதரிச்சிருக்கான்னு சொன்னாலே we should all be very proud. இந்த ராமானுஜம்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்ட்லேன்னு வந்திருக்காரு தெரியுமா? கும்போணத்துல சாரங்கபாணி கோவில்னு உண்டு. ஆறாவமுதன்னு பேர். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயேன்னு இருக்கக்கூடிய பெருமாள். ஒரு வாட்டி அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டுவாங்க. என்ன உத்தான சேனன் தெரியுமா? இப்படி பேசுவா கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு ஆழ்வார். அப்படி ஒரு அழகான ஒரு யோக முதிரை ரத்தத்து மேல படுத்துட்டு இருப்பார். என்ன அழகான திருக்கோவில். அந்த சன்னதி தெருல அவ அம்மாவோட இருந்தார். அப்பா சின்ன வயசுலயே பரமதிச்சுட்டார்.